பிக் பாஸ் சீசன் 8 லைவ்ல நடந்த ஒரு 4 இன்சிடென்ட் டீட்டெயிலாக பேச போகிறோம். அதில் குறிப்பாக ஜாக்லின் வந்து 2 தரமான ஒரு வேலிடான ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. அந்த கேள்விகள் என்ன ஏதுன்றதையும் பார்க்க போகிறோம். அடுத்து பவித்ரா மற்றும் பாய்ஸ் கிட்ட ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் நம்ம கொடுத்துட்டு இருக்குமே, அவங்க என்னெல்லாம் செய்ய போறான்ற மாதிரி பவித்ரா மற்றும் தர்ஷிதாக்குள்ள ஒரு கான்வர்சேஷன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அர்ணோ மற்றும் தர்ஷிதா கிட்டே வந்து முதல் நாள் நாமினேஷன் நம்ம எப்படி பண்ணுறது ஏது பண்ணுறதுன்ற மாதிரி ஏகப்பட்ட டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்லேருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஜாக்லின், தர்ஷிதா மற்றும் பவித்ரா இவங்க 3 பேர்கிட்ட ஒரு நல்ல டீட்டெயிலான ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அப்போ ஜாக்லின் கேட்குறாங்க, இந்த விஷயம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே டீட்டெயிலாக தெரியுமா, எந்த பேசிஸில் பாய்ஸ் அந்த ரீசன் கேட்டாங்க, பெண்கள் ஏன் அக்செப்ட் பண்ணாங்கன்னு உங்களுக்கு கான்வர்சேஷன் தெரியுமா, எக்ஸாக்டாக வந்து பிக் பாஸ் ரொம்ப நேரம் டைம் கொடுத்து ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு டிசிஷன் கொடுத்த டைமில் தான் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதுலேயும் வந்து பாய்ஸோட திட்டம் என்னன்னா, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வாரத்துக்கு ஒருத்தரை நாமினேட் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் அக்ரி பண்ணி ஏற்றுக்கிட்டாங்க. வேற வழி இல்லை, ஒட்டு மொத்தமாக ஒரே நாளில் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அக்ரி பண்ணிட்டாங்க. அவங்களுக்கும் ஆப்ஷன் இல்லாமல் இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஜாக்லின் வந்து தர்ஷிதா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நீ எனக்கு தர்ஷிதா நேற்று எனக்கு கை தூக்குனல, என் கூட சேர்ந்து நீயும் கை தூக்குன, எதுக்கு நீ அங்கே போய் படுத்த, ஏன் முடிவை மாற்றின அப்படின்னு கேட்கும்போது, இல்லைப்பா விஜய் சேதுபதி என்ன சொன்னார், ஸோ ஓட்டு எடுத்தும்போது நம்ம 2 பேர் தான் இங்கே இருந்தோம், மற்ற எல்லாருமே அந்த டிசிஷனை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அப்போ எப்படி நம்ம சார் வந்து என்ன சொல்லிட்டாரு, பேசி புரிய வைங்கன்னு சொல்லிட்டு போனபோது சாருமே வந்து உங்களுக்கு புரிய வைங்கன்னு தானே சொல்லிட்டு போனாரு, நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சார் அப்படி சொல்லலை. ஸோ சார்கிட்ட நீ பேசுனியா, உன்னோட சுச்சுவேஷன் எதிர்பார்த்து நம்ம சொல்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருந்ததா, வாய்ப்பே இல்லைல்ல. அப்போ சார் வந்து நீ பேசலான்றதையும் சொல்லியிருக்கார் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் புரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு விஷயத்தை தர்ஷிதா கிட்டையும் கேட்குறாங்க. பட் மேபி இந்த ஒரு பாயிண்ட்டை கூட யூஸ் பண்ணலாம்ல ஃபியூச்சரில் பாய்ஸு. ஆமாங்க, நீங்கள் பிடிக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பெட்லேயே போய் படுத்து தூங்குனீங்களேங்க, எதுக்குங்க வந்து பேசுறீங்கன்ற ஒரு கேள்வி கேட்டால் மாட்டிப்பாங்கல்ல. அதுதான் ஜாக்லினோட கரெக்டாக பிரெயினை யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது. நம்பர் 1 ஏன் தெரியுமா நான் அக்செப்ட் பண்ணிக்கல, ஒட்டுமொத்த கேர்ள்ஸோ சரி எத்தனையோ பேர் வந்து முடிவு எடுத்துட்டாங்க, இதை ஒரு நடந்துருச்சு. ஆனால் அவங்க எடுத்த முடிவெல்லாம் நான் அக்ரி பண்ணணும், அவங்க எடுக்கிறதெல்லாம் நான் இது பண்ணணுன்ற ஒரு இடத்துலையுமே போடல. ஸோ அவங்க எடுத்த முடிவு எனக்கு பிடிக்கல, நான் தனியாக இருக்கேன், இதில் என்ன தப்பு இருக்குது, என்னாலாம் அக்செப்ட் பண்ண முடியாதுங்க, நான் தனியாக இருந்துருவேன், யார் நமக்கு பிடிச்சது தான் நான் பண்ணணும், நமக்கு பிடிச்சப்படி தான் இருப்பேன். ஸோ இந்த 100 நாள் நான் வந்து அந்த சோபா முக்கியமா இல்லை என்னோட நாமினேஷன் உரிமை முக்கியமா, நாமினேஷன் உரிமை தான் முக்கியம், அதுதான் நான் போராடுவேனே தவிர நான் வீட்டில் போயிட்டு கூட நல்லா படுத்து தூங்குறேங்க, இந்த பெட்டில் வேணாம், நான் இங்கே கூட தரையில் படுத்துக்கிறேன், வீட்டில் போயிட்டு கூட நான் பெட்டில் 100 நாள் கழிச்சு நல்லா திருப்தியாக படுத்து தூங்குறேன், இங்கே எதுக்கு வந்திருக்கோம், கேம் விளாட வந்திருக்கோம், கேமை தான் பார்க்கணுமே தவிர கம்ஃபர்டபுள் தேவையில்லை அப்படின்ற மாதிரி எடுத்தோடனே ஜாக்லின் இந்த மாதிரி அடிக்கிறாங்க. வேலிடான பாயிண்ட் தானேங்க, எதுக்கு நான் என் நாமினேஷன் விட்டு கொடுக்கணும், அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்றதுக்காக தான் என்னோட உரிமைகள்லாம் விட்டு கொடுக்க முடியாது, அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அதே கேர்ள்ஸ் மட்டும் போயிட்டு ஒருத்தர் வெளியே பண்ணணுமா அப்படின்ற மாதிரி ஒரு வேலிடான ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இது ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்னன்னா, ஜாக்லினோடது இப்போ நம்ம இந்த ஒரு டிசிஷனை ஒரு வேளை நானும் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிறேன்னு வச்சுங்க, திரும்ப இவங்க ஒரு டிசிஷன் போடுவாங்க, அதையே நம்ம அக்ரி பண்ணுற மாதிரி ஆயிரும். ஒரு வாட்டி இதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோன்னா அதை அவங்க அட்வான்டேஜாக யூஸ் பண்ணி திரும்ப அதே பண்ணாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற 2வது கொஸ்டினுமே கேட்குறாங்க. வேலிட் தானே இந்த கொஸ்டின், நடுவில் இப்போ வராது, ஆனால் ஃபேட்மேன் சார் இருக்கிற போது வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏமா நீ தான் அக்ரி பண்ணிட்டு போய் தூங்கிட்டியாமா, அப்புறம் தான் வந்து பேசுறேன்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டை போட்டாருன்னா, ஸோ அவருக்கும் தெரியும் இந்த பொண்ணு வேற மாதிரி பண்ணுதுன்றது வேலிடான கொஸ்டின். ஜாக்லினுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் தான். மற்றவங்க யாருக்கு வேணாலும் கேள்வி கேட்க முடியாமல் போகலாம், ஆனால் ஜாக்லின் கேள்வி கேட்குற தைரியம் இருக்கு. ஸோ அவங்களால கேள்வி கேட்க முடியும். ஸோ அதனால நான் இங்கே ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல. நேற்று நான் பிக் பாஸ்கிட்டே ரெக்வஸ்ட் பண்ணேன், அவர் ஒத்துக்கவும் இல்லை. அவர் மேபி உள்ளே போய் படுங்கன்னு சொல்லிட்டு இருந்தா நான் உள்ளே போய் படுத்திருப்பேன், அவரும் எதுவுமே சொல்லாதால நான் இங்கே படுத்துட்டு இருக்கேன், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நான் இங்கே தான் இருக்க போகிறேன், 100 நாள் இங்கே இருந்தாலும் நான் இருப்பேனேன்ற மாதிரி அவங்களோட ஸ்டாண்ட் பாயிண்ட்ல விடாப்பிடியாக இருக்காங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்ற மாதிரி ஜாக்லினுமே இருக்காங்க. தர்ஷிதா வந்து ஒருவேளை நம்மளும் இப்படி இருந்திருக்கலாமோ, இது தப்பு பண்ணிட்டோமோன்ற மாதிரி தர்ஷிதாவோட திங்கிங்குமே ஒரு பக்கம் அப்படி போயிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் ஜாக்லினுக்கு காஃபி கிடைக்குமா, கொஞ்சம் காஃபி போட்டு விட்டீங்கன்னா அடுத்து தலைவி களத்தில் இறங்கி காஃபி கொடுங்க, திரும்ப சண்டையை ஸ்டார்ட் பண்ணுவோம், திரும்ப களத்தில் இறங்குவோம் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் இறங்குவாங்க போல இருக்கு. ஸோ கொஞ்சம் டயர்டாக இருக்காங்கல்ல, ஸோ அடுத்த சம்பவத்துக்கு ரெடியாக வாங்க போல இருக்கு ஜாக்லின். ஆனால் ஜாக்லின் கூட தான் நான் நிற்கிறேன், நிறைய பேரும் இப்பயும் நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து யூனிக்காக இருக்கல, முதல் நாளே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. ஏன்னா என்னோட உரிமையை நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்றது வேலிடான ரீசன். ஒருவேளை நான் அக்ரி பண்ணிட்டா திரும்ப வேற கேட்டுகிட்டே இருந்தாலும் நான் என்ன பண்ணுறது, என்ன ஆனாலும் நான் எதிர்த்து நிற்பேன்ற மாதிரி ஜாக்லினோட ஸ்டாண்டுக்கு ஆட்ஸ் ஆஃப் சொல்லலாம். நம்பர் 1. 2வது பவித்ரா மற்றும் தர்ஷிதா வெளியே வந்து ஒரு டிஸ்கஷன் நடக்குது. அந்த டிஸ்கஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வேற வீடு அவசரப்பட்டு பிரிச்சிட்டோம், இன்னொரு பக்கம் பிக் பாஸ் வந்து நீ இந்த கோட்டை தாண்டக்கூடாது, அவங்க அந்த கோட்டை தாண்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னா
கிச்சன் அவங்க பக்கம் இருக்குடி, ஸ்டோர் ரூம் அவங்க பக்கம் இருக்குடி, அதெல்லாம் அவங்க அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது? நம்ம பக்கம் தான் கன்ஃபஷன் ரூம் இருக்கு. கன்ஃபஷன் ரூம் என்ன ஒரு நாள் நாமினேஷனுக்கு மட்டும் யூஸ் ஆகும், மற்றபடி நாமினேஷனும் ஓப்பனாக வச்சா அது கூட யூஸ் இல்லை, எந்த ஒரு பயனுமே இல்லை. ஸோ ஒரு பக்கம் கிச்சன் ஸ்டோர் ரூம் அவங்க பக்கம் போயிருச்சுன்னா இந்த கோட்டை கிராஸ் பண்ணக்கூடாதுன்னா கிச்சன் அவங்க தான் சமைக்கணும். ஐயோ நம்ம ஒரு பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டோம் போல அப்படின்ற மாதிரி பவித்ராவும் தர்ஷிதாவும் ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஆனால் தெரிலங்க, கிச்சனை பேஸ் பண்ணி பிக் பாஸ் ஒரு கேம் பிளே வைக்க போறாரு. ஏன்னா இது ஒரு பிரிவினை உண்டாக்குனதே கிச்சன் ஒரு பக்கம் இருக்கிறத பேஸ் பண்ணி தான். ஸோ அந்த கிச்சனில் ஏதோ ஒரு சம்பவம் இருக்கு. இல்லை போன சீசன் மாதிரி நீங்க சமைச்சு கொடுக்கணுமா, இல்லை கிச்சன் தெலுங்கு பிக் பாஸ் மாதிரி 2 பேருக்கும் டைமர் கொடுத்து இந்த டைமில் நீங்கள் சமைங்க, அந்த டைமில் இவங்க சமைங்கன்ற மாதிரி 2 சமையலாக இருக்குமான்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. அது என்னன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். 3வது, அர்ணவ் மற்றும் தர்ஷிதாவோட ஒரு டிஸ்கஷனில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அர்ணவ் சொல்கிறார், ஒரு நாளில் எப்படிங்க நாமினேஷன் பண்ண முடியும், ஒரு நாளில் எப்படி நாமினேஷன் பண்ணுறது, நம்ம அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கல, எதுவுமே பார்க்கல, ஒரு நாளில் வெளியே போகிற நபருக்கு அன்ஃபேர் தானே அப்படின்னும் போது கன்ஃபார்மாக வேலிடான ரீசன், இதெல்லாம் ஓகே. ஆனால் இந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் ஒரு நாமினேஷன் மாதிரி எலிமினேஷன் மாதிரி நடந்ததில்லை. நாளே வந்து யாரை வெளியே அனுப்பணும், இது மாதிரி ஒரு சம்பவங்கள் 6, 7 இதெல்லாம் நடந்திருக்கு. நீங்கள் அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு தான் வரணும். பிக் பாஸில் வந்து எதிர்பாராத பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடக்கும். அதில் வேறு அர்ணவ் சொல்றாரு, ஒரு டாஸ்க் வச்சா அந்த டாஸ்க்கை பார்த்து இவங்க நல்லா பண்ணாங்க, நல்லா பண்ணல அப்படின்றத பேஸ் பண்ணி நம்ம சொல்லிட்டு கூட போகலாம். ஆனால் அந்த டாஸ்க் கொடுக்காம எப்படி நாமினேஷன் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பேசுறாரு. வேறு வழியே இல்லைங்க, என்னங்க பண்ணுறதுன்ற மாதிரி தர்ஷிதாவும் சொல்லிட்டு, தர்ஷிதா இன்னொரு பாயிண்ட் வேற யோசிக்கிறாங்க, வேற லெவல். மேபி ஸோ இங்கே நம்மளை நாமினேட் பண்ண சொல்லிட்டு வெளியே எங்கன்னா வச்சிருவாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஜெயிலு சீக்ரெட் ரூம்னு சொல்ல வராங்க. ஸோ சீக்ரெட் ரூமில் வச்சிருவாங்களோ, சீக்ரெட் ரூமில் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கோ அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. உடனே நாளே ஜெயிலவா? ஆமாம் அர்ணவ், நாளே ஜெயிலவா? வெளியே போகிறதுக்கு நாள் ஜெயிலே பரவாயில்ல, பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறி போகிறதுக்கு நாள் ஜெயிலில் இருந்து கூட நான் பழைச்சிக்கிறேன், ஜெயிலில் இருந்து கூட சஸ்டெயின் பண்ணிக்கிறேன்றது அது எவ்வளவோ மேல். ஏன்னா வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டாக்ஸும் போயிட்டு இருக்கு. ஸோ அனலைசிஷனே ரொம்ப இதுவாக இருக்குது. என்ன இது எதிர்பாராத ட்விஸ்ட்லாம் இந்த சீசன் வச்சிருக்காங்க பிக் பாஸ், இதை சத்தியமாக நாங்கள் எதிர்பார்க்கலன்ற மாதிரி அர்ணவ் மற்றும் தர்ஷிதா கிட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான கான்வர்சேஷன் போகுது. இன்னொரு பக்கம் காலைல பவித்ராலாம் சீக்கிரமாக எழுந்துட்டாங்களே. பிக் பாஸ்ல வந்து என்டர்டைன்மெண்ட் தேவையில்ல, ரொம்ப என்டர்டைன்மெண்ட் முக்கியம் இல்லை. என்ன பண்ணிட்டாங்க, செருப்பை ஒழிச்சு வைப்போம். கல்யாணத்தில் மாப்பிள்ளை ஒரு காமெடி இருக்குல்ல, சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா மாப்பிள்ளை கல்யாணம் பண்ண மாட்டாரு, தலைவாரத்துக்கு சீப்பு இருந்தால் தானே மாப்பிள்ளை அழகாக ரெடி ஆகணும், அந்த கேட்டகரி தான். பவித்ரா போயிட்டு வீட்டில் இருக்கிற ஹவுஸ்மேட்ஸோட செப்பல்லாம் எடுத்து ஒழிக்க வச்சுட்டு இதை வச்சு ஒரு கேம் பிளே பண்ணுவோம், இதை வச்சு இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டமிடல இருந்து அதுவும் ஒரு பக்கம் வைரலாக ஷேர் ஆகிட்டு இருக்கு. இதுதான் பிக் பாஸ் லைவ்ல நடந்த சம்பவங்கள். இன்னொரு பக்கம் ஆனால் பிக் பாஸ் வந்து எலிமினேஷனுக்கு ஒரு ரீசன் கொடுத்துருக்காருல, ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொருத்தரை நாமினேட் பண்ணணுன்றத ரீசனை அவங்களுடைய ஃபேஸுக்கு முன்னாடி சொல்ல வைக்கிறார்ல, அவங்களோட முகத்துக்கு முன்னாடி ரீசனை சொல்ல வைக்கும் போது பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து என்னென்ன ரீசன் சொல்கிறாங்க அதை ஓப்பனாக ரீசன் வரும்போது அங்கேயே ஒரு கான்ஃப்ளிக்ட் உடையும். எலிமினேட் ஆகிற நபர் ஓகே விட்டுருவோம், அதை தவிர்த்து யாரை அட்டாக் பண்ணுறாங்க, கேம் இப்போதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கான விஷயம் இருக்குது. ஸோ அதுலேருந்தே வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சு, யாருக்கு யாரை பிடிக்கல, யாருக்கு பிடிச்சிருக்கு, அந்த ரீசன் இருக்குது. அதில் கிளியர் கட்டாக விஷுவல்ஸ் எல்லாம் நம்ம வரும்போது தெளிவாக பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? ஜாக்லின் கேட்டது நியாயமா, சரியா தவறா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. என்னை பொறுத்தவரையும் ஜாக்லின் கேட்டது 100% கரெக்டு தான். அழகாக அவங்க பண்ணுறாங்க. மேபி இந்த பொண்ணு என்ன ஓவரா பண்ணுது, இதெல்லாம் இப்படி பண்ணுதே நீங்கள் திங்க் பண்ணாலுமே கேட்குற விஷயங்கள் நியாயம் இருக்கா இல்லையா அப்படின்றது தான் பார்க்கணும். நீங்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த பிக் பாஸ் அப்டேட்டில் சந்திப்போம். பாய் மக்களே.